கிறிஸ்துடைய மீதான நமக்காக கிருபையோடு சமாதானம் உண்டாக்கி இருக்கிறதா இந்த மாலை வேளையிலே நாம் தொடர்ந்து தியானத்தில் சோர்வு புத்தகத்தினுடைய தியானத்தில் வரைக்கும் 7 பாகங்களில் ஒரு எளிமையான புத்தகம் 40 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு கேரக்டர் ஸ்டடி தான் புத்தகம். சகோதரர் பாட்டம் அவர்களால் எழுதப்பட்ட பிராக்டிக்கல் லைஃப் சம்பந்தப்பட்ட அருமையான சிந்தை. இந்த ஒரு பாடமானது ஆரம்பித்த நாள் தொடங்கி இன்று வரைக்கும் நம்ம ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இல்லாம காரியம் ஸ்டடி மாதிரி, புத்தக தியானம் மாதிரி வாசித்து ஒவ்வொரு முக்கியமான காரியங்களும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறபடியிலிருந்து படித்து தியானித்து உள்வாங்கும் விதமாக இந்த ஸ்டடிஸ் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இதை நம்ம 2-3 பாகங்களே முடிச்சுக்க முடியும். நம்ம இதை குட் ஸ்டடி மாதிரி பார்த்து வருகிறோம். அதுல நிறைய முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிறோம். குறிப்பாக இந்த சோர்வு என்றால் திருப்தி, நமக்கு நாமே நம்மீது கொண்டுள்ள பரிதாபத்தினுடைய வெளிப்பாடுதான் சோர்வு என்று நம்ம சொல்றோம். அந்த சோர்வை பல விதமாக நம்ம பிரிக்கும் போது 3 கண்ணோட்டங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த சோர்வானது பிறர் நமக்கு செய்ய தவறியவைகளால் வரலாம், தேவனால் நமக்கு லைஃப்ல அனுமதிக்கப்பட்டவைகள் அனுமதிக்க தவறியவைகளால் இருக்கலாம், நமக்கு நாமே செய்து கொண்டவைகள் செய்ய தவறியவைகள் போன்ற 3 விதமான காரணங்களால் இந்த சோர்வானது சாத்தானுடைய தந்திரமான ஒரு புது சிருஷ்டிக்கு எதிரான தாக்குதல் என்று கண்டுபிடிச்சோம். பாவங்களையும் தீமைகளையும் கண்டு உணரக்கூடிய நமக்கு சுய பரிதாபத்தை தூண்டும் விதத்துல சாத்தான் அனுமதிக்கும் போது அநேக நேரங்கள்ல இதனுடைய தீமைகளை கண்டு உணராத படித்து நம்மை குறித்து அதிகம் சிந்தித்துக் கொண்டவர்களாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சோர்ந்து போய் மற்றவர்களிடத்துல புலம்ப ஆரம்பித்து ஜெபத்தையும் சபை கூடியவர்களையும் தேவனோடு இருக்கக்கூடிய உறவையும் விட்டு நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோம். நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். கடைசியாக 3ஆம் வகை சோர்வில் நமக்கு இருக்கிறோம். தேவனுக்கு எதிரான சோர்வு, அதாவது தேவன் நமக்கு செய்தவைகள் செய்ய தவறியவைகள்ல நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பார்த்தாச்சு. பிற மனிதர்களால் நம்மளுடைய லைஃப்ல நமக்கு அனுமதிக்கப்படுகிறவைகள் ஏமாற்றங்கள், அதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப நமக்கு நாமே எப்படி சோர்ந்து போறோம் அப்படிங்கிறத பற்றிதான் அநேக உதாரணங்களை கடந்த இறுதி 7வது பாகங்களை நம்ம பார்த்தோம். ஜாஸ்தி சோர்வுகள் நமக்கு ஊக்கம் தருபவைகளாக மாறும் என்பதை தான் கடந்த பாடத்தில் ஒரு சகோதரியினுடைய ஞாபக சக்தி. கடந்த காலகட்டங்களை போல என்னால சமீப நாட்களாக நிறைய விஷயங்களை சிந்தையில் வைத்துக் கொள்ள முடியல. உடனே என்ன ஆகுது, மறந்துடுது அப்படின்னு சொல்லி சகோதரனுக்கு கடிதம் எழுதுறாங்க. அதை அவங்க நெகட்டிவா பாக்குறாங்க. சகோதரர் வந்து கொடுத்த பாசிட்டிவான ஒரு வியூ நம்ம பார்க்கணும். இல்ல முன்பை விட நீங்க இப்ப அதிகம் என்ன பண்றீங்க, ஜாஸ்தி விஷயங்களை படிக்கிறீங்க. முன்பெல்லாம் நீங்க வெள்ளிக்கிழமை பொழுதுக்கு போகணும், இந்த நேரத்துல டீ காபி சாப்பிடணும், ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சில தேதிகளுக்குரிய சாதாரண அஜெண்டா இருந்தது. அப்ப சிந்தையில் அதிகமாக சுமை அளவு, நீங்க சுமக்கிற அளவுக்கு உங்களுக்கு பாரங்கள் நிறைய விஷயங்கள் இல்லை. ஆனா இப்ப நிறைய தெய்வீக திட்டம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் சத்தியங்களையும் நீங்க தியானிக்கணும். உங்களுடைய மூளை அதை கிரகித்து உள்வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு என்ன கெப்பாசிட்டி இல்லாத நீங்க அதை பலவீனமா என்ன பண்ண வேண்டாம், கருத வேண்டாம். முன்பை விட அதிகமான ஆசீர்வாதத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்கிறத உணர்ந்து கொள்ளுங்க. எனவே எது படித்தாலும் எது சிந்தித்தாலும் எதை யோசிச்சாலும் ஞாபகத்திலேயே நிற்கிறது இல்லைங்கிறது கூட தங்களுக்கு தாங்களே சில நேரங்களில் சோர்வா எண்ணிக்கொள்வது உண்டு. குறிப்பா சகோதரிகள் இந்த நிறைய இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும். அதை ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்கும்படி சகோதரர் ஆலோசனை கொடுத்திருந்தார். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்னொரு சகோதரி, குழந்தைகளிடம் நான் அதிகம் கோவப்பட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க சேட்டை பண்ணும்பொழுது, தகாத வார்த்தைகள் பேசும்போது அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகும்போது, இப்படியெல்லாம் நம்ம சத்தியத்தை படிக்கிறோம் கேட்கிறோம். ஆனா நம்ம குழந்தைகள் இவ்வளவு தவறு பண்றாங்களே, அவங்க மேல கடுதியாக கோபம் வந்து எரிச்சல் அடைந்து அவங்கள தாக்குற வேலை கூட சில நேரங்களில் செஞ்சவங்க. அதை கூட என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற விதத்துல அவங்க எடுத்து வைக்கிறாங்க. சகோதரர் அதுக்கு கூட ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தை கொடுத்தார். என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்பெல்லாம் உங்க குழந்தைகள் தவறு செய்யும் போது கியூட்டுன்னு நீங்க என்ன பண்ணீங்க, ரசிச்சீங்க.
சின்ன குழந்தைகள் வாயில நம்ம சத்தியத்துல இல்லாத பொழுது கெட்ட வார்த்தை வந்தா கூட ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இன்னைக்கு ஒரு சத்தியத்துல இல்லாத பெற்றோர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தை தகுதிக்கு மீறி பேசுதுங்கிற ஒரு ஆச்சரியம். ஒரு வயசுக்கு ஒரு 5 வயதுக்கு மூத்த ஒரு ஒரு குழந்தையை ஒரு 2 வயது குழந்தை போடா அப்படின்னு சொன்னா பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியா இந்த வயசுலயே அவ்வளவு பெரிய பையனை போடாங்கிறான் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க? கியூட்டா சொல்றான் பாரு அப்படின்னு அதை சொல்ல சொல்லி ரசிப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டங்கள். இப்போ சத்தியத்துல வளர்க்கும் போது பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, நீ என்ன அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த 1 வயது குழந்தைகிட்டயே நமக்கு 2 வயது ஆகும்போது 3 வயது ஆகும்போது அவங்களை கண்ட்ரோல் எடுக்கக்கூடிய வேலையை பேரண்ட்ஸ் எடுத்து தவறு என்று நம்ம உணராத சில விஷயங்கள் சத்தியத்தை நாம படிக்க படிக்க அதிகமாக தவறு என்று உணர ஆரம்பிக்கிறதுனால வெளிப்படக்கூடிய வெளிப்பாடுதான் கோபம். பட் கோபம் நியாயமானது இல்லை. கோபத்தை குறைக்கணும், அதுக்கான சில ஆலோசனைகள் எல்லாம் வசனங்களை படிச்சோம். குழந்தைகளை பிரம்பை கையாளுவது காயப்படுத்துற அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு 6th வால்யூம்ல இருக்கிறார். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் சத்தியத்தில் இருக்கு. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு பிரம்பு, அவருடைய பரிசுத்தாவி தான் நமக்கு தடி, தேவனுடைய வார்த்தை நமக்கு போலாகும். மாறாக குழந்தைகளை அடிக்க அனுமதி இருக்கு. பட் அந்த அடி குழந்தைகளுடைய உடலை சேதப்படுத்தி அவர்களுடைய மனதை காயப்படுத்துற அளவுக்கு போயிடும். இதெல்லாம் நம்ம அடிஷனல் பாயிண்டா எடுத்து இந்த பாடத்துக்கு எடுத்து அந்த ஆலோசனை வேணுங்கிறதுனால நம்ம பார்ப்போம். ஆனா இந்த சகோதரிக்கு பாசிட்டிவா பிரதர் கொடுத்துட்ட விளக்கம், இந்த கோபப்படுறதை குறிச்சு நீங்க என்ன ஆகாதீங்க, சோர்ந்து போக வேண்டாம். இது நீங்க ஜாஸ்தி நல்ல விஷயங்களை இப்ப உங்க லைஃப்ல நீங்க கடைபிடிக்க நினைக்கிறீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீதியை உங்க குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதனால் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான வியூல அவங்களுக்கு பதில் கொடுத்து நம்ம பார்ப்போம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது அதிகமான அபூரணத்தை ஒரு சகோதரி ஜாஸ்தி உணர்ந்து தனக்கு இருக்கக்கூடிய விலகினத்தை தொடர்ந்து ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கிறதுல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. ஐயோ நான் இவ்வளவு குறை எனக்குள்ள இருக்கா அப்படின்னு பாக்குற பார்வை அது மாத்திரம் இல்லாமல் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறையை இன்ஸ்பைஸா கவனிக்கிற மாதிரி மற்றவர்களுக்குள் இருக்கக்கூடிய குறையையும் கவனிக்கக்கூடிய ஒரு குணம் அவங்களுக்குள்ள வந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சகோதரன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு போது வசனத்தினுடைய இருப்பிடத்தை தவறா பயன்படுத்திக்கிறது கூட இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க. அதே சகோதரன் மீது வெகு நாட்களுக்கு முன்னாடி அவர் பாடம் எடுக்கும்போது இவங்களுக்கு பெரிய மரியாதை. இப்ப அவர் ஒரு வசனத்தை தப்பா சொல்லிட்டாரு அல்லது யாராவது பாடம் எடுக்கும்போது சில தவறான பதிவுகள் கொடுக்குறாங்க, இவங்களால தாங்க முடியும். அப்ப என்ன குறிச்சும் நான் குற்றத்தை அதிகம் உணர்றேன், ஜாஸ்தி யோசிக்கிறேன், பிறருடைய குற்றமும் எனக்கு அதிகமா தெரியுதுங்கிறது அவங்க தன்னை குறிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சோழம். சகோதரனுடைய பாசிட்டிவான ஒரு பதில் என்ன பார்த்தோம்னா, இல்ல இது தவறு. ஏன்னா புது சிருஷ்டிக்கு அடிப்படையே போராடுகிறோம். புது சிருஷ்டிக்கு மற்ற தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்னன்னா போராட்டம். இந்த கேரக்டர் உலகத்துல எந்த சிருஷ்டிக்கும் தேவன் வச்சு படைக்கல. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் அந்த யுத்தம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிராக்டிக்கல் வார், அந்த யுத்தம், அந்த போராட்டம் இருக்கிறதுனாலதான் ஒரு சிந்தை இன்னொரு சிந்தையை மேற்கொண்டு முடிவுல புது சிருஷ்டி ஜெயம் பெற்று மகிமை அடையும். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் எல்லா சிருஷ்டிகளும் வேறுபடும். புது சிருஷ்டிக்கு தேவன் ஒரு கிரியேஷனை அழிக்கவும் இன்னொரு சிருஷ்டியை புதிதாக உருவாக்கவும் அதை நாளுக்கு நாள் வளர்க்கவும் போராடணும். அப்ப இந்த சகோதரி தன்னுடைய குறைவை அதிகம் பார்க்க நினைத்தது தவறு இல்லை, அது முன்னேற்றத்துக்காக இருக்கு. அதனால நீங்க வளர்ச்சிக்கு ஏதுவா போராடுறீங்க, அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, உணர ஆரம்பிச்சிருக்கீங்கிறது தவறு ஒண்ணும் இல்லை. அதே நேரத்துல பிற சகோதரர்கள் மேல இருக்கக்கூடிய காரியங்களும் நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க குழந்தையா இருக்கும்போது அவர் உங்களுக்கு பெரிய பேச்சாளராக இல்லை. இப்ப நீங்க வளர ஆரம்பிச்சிருக்கீங்கும் போது அவர்கிட்ட நீங்க என்ன நிறைய எதிர்பார்க்குறீங்க. இப்ப அவர் தவறு பண்ணும்போது நீங்க போய் சொல்றீங்கும் போது அவர் மேலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை தான் அது காண்பிக்கிறதே தவிர நீங்க குற்றம் கண்டுபிடிப்பவராக என்ன பண்ணிக்க வேண்டாம், நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதே நேரத்துல அவருக்கு தவறை உணர்த்தினால என்ன செய்யணும், பிறரிடம் பர்சனலா சென்று அவருடைய தவறை சுட்டிக்காட்டக்கூடிய அன்புடன் சத்தியத்தை கைகொண்டு நம்ம வளர்ச்சி பாதை கொண்டு போகணும். இதுதான் சுருக்கமாக கடந்த வாரம் பார்த்துக்கூடிய ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு நம்ம எங்க இருந்து நம்ம 8ஆம் பாகத்தை தொடர்ந்து போறோம். பக்கம் 28 முதல் பேரட் கடைசி வருது இல்லைங்களா, அங்க இருந்து இன்னைக்கு 32 பக்கம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நீங்க வாசிக்கலாம் முதல் பேராகிராஃப்.
ஒருவேளை நீங்கள் பின்வருமாறு நான் எப்படியாக இருக்க வேண்டுமோ அப்படியாக இல்லை என்பது போல் எனக்கு தோன்றுகிறது. இத்தனை வருடங்களாக தேவன் என்னை வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்திருந்தாலும் நான் இதைவிட நன்றாக இருந்திருக்க வேண்டும், வளர்ச்சி காண்பித்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று எண்ணலாம். பிரச்சனை என்னவெனில், நீங்கள் எப்படி காணப்படுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதே ஆகும். நீங்கள் உங்களை பார்ப்பதில்லை. உங்கள் தோற்றம் எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்கள் பார்க்க 3 வழிகள் இருக்கின்றன. உங்களை நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் உங்களது மாம்சத்தை காண்கின்றீர்கள். உங்களது ஆவியினை, புதிய மனதை பார்க்க உங்களது மனதில் முயற்சிக்கின்றீர்கள். ஆனால் உங்களால் முடியவில்லை. நீங்கள் உண்மையில் உங்கள் மாம்சத்தையே பார்க்கின்றீர்கள். புது சிருஷ்டி உங்களுக்குள் உள்ளுக்குள் மறைந்து காணப்படுகின்றது. என்னை ஆசிரியர் நான் பார்க்கையில் எனது மாம்சத்தையும் ஆவியையும் கலந்த நிலையில் பார்க்கின்றேன். சில சமயங்களில் இது பயங்கரமான குழப்பத்தை தருகின்றது. ஆகையால் தான் என்னில் உள்ள விஷயங்களில் எது மாம்சம் சம்பந்தப்பட்டது மற்றும் எது ஆவி சம்பந்தப்பட்டது என்பதை என்னால் எப்போதும் தெளிவாய் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதில்லை. பல்வேறு அனுபவங்களில் மாம்சம் எவ்வளவு செயல்பட்டிருக்கின்றது மற்றும் ஆவி எவ்வளவு செயல்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுகொள்ள எனக்கு நேரம் எடுத்துக் கொள்கின்றது. இப்போ இதுல சகோதரி ஒருத்தவங்களுடைய ஒரு சோர்வு என்ன அப்படின்னா, காலத்தை இவ்வளவு காலகட்டம் சத்தியத்துல நம்ம எடுத்திருக்கிறோம், இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு சத்தியத்துக்கு வந்து. இந்த காலகட்டத்தோடு என்னுடைய வளர்ச்சியை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் வேற மாதிரி இருந்திருக்கணும். ஆனா நான் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி எனக்கு இல்லை. இவ்வளவு காலகட்டம் கடந்து போயிருக்குது. நான் எனக்குள்ள எவ்வளவு பெரிய வளர்ச்சியாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி எனக்கு இல்லாதது போல நான் வந்து நினைக்கிறேன். இத்தனை வருடங்களாக தேவன் என்னை வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்திருந்தாலும் இதை விட நன்றாக இருந்திருக்க வேண்டும் என்னுடைய சோர்வு. அப்ப இந்த சோர்வு எந்த கேட்டகரியில வருது அப்படின்னா, நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துட்டு டோட்டலா ஒரு கணக்கு போட்டுட்டு நம்ம பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வருஷத்துக்கு இவ்வளவு காலகட்டத்துக்கு என்னுடைய வளர்ச்சி நிலை பத்தாதே. தேவன் தான் வழிநடத்திருக்கிறார், மாற்றிருக்கிறது இல்ல. நிறைய சத்தியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் கூட இதை விட நான் நன்றாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. முதல்ல இந்த சோர்வு தவறான. ஏன்னா வளர்ச்சி பாதையில முடிவு வரை வழிநடத்தக்கூடியவர் தேவன். யார் யாருக்கு என்னென்ன தேவைங்கிறது எப்பொழுது அவங்க அவங்களுடைய ஓட்டத்தை இறுதி செய்வாங்கிற வரைக்கும் அவங்களுடைய பலகீனத்தை பொறுத்துதான் அவர் என்ன பண்றாரு, வழிநடத்துறாரு. பின்னாடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது சிலருக்குன்னு சொல்றாரு. குறிப்பா ஒரு சகோதரியை பத்தி நீங்க சொல்ல வரல. ஒருவேளை நீங்கள் அப்படிங்கிறார், யாரு வேணாலும் இப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மேல பார்த்துட்ட கொஸ்டின் ஃபுல்லா சில சகோதரிகள் கேட்டாங்கன்னு வந்து இருந்துச்சு. இங்க வந்து ஒருவேளை நமக்குள்ள யாருக்குள்ள வேணாலும் காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உடன்படிக்கை செய்து 10 வருடங்கள் 15 வருடங்கள் நோக்கி தேவன் எவ்வளவு நம்ம வழிநடத்தி வந்தும் கூட தகுந்த ஒரு வளர்ச்சி நிலை நமக்குள்ள இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எங்க இருக்குன்னு ஆரம்பிக்கணும். என்ன பிரச்சனை நமக்குள்ள இந்த சிந்தை உருவாக்குறதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளை நாம சரிவர நிதானித்து அறியாது 3 கோணங்கள் இங்க கொடுக்குறாரு, 3 பார்வை கொடுக்குறாரு. ஒண்ணு, இந்த மாதிரியான எண்ணங்களை சிந்தனைகளை யோசிக்கிறவங்களுடைய பார்வை. 2, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராக சகோதரர் பெஞ்சமின் அவர்களுடைய பார்வை. 3, பிதாவாகிய. இந்த 2 விஷயத்துல முதல்ல என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி குழப்பம் அடையிறவங்க முதலாவது தங்களுக்குள் இருக்கக்கூடிய புது சிந்தையை பார்க்கவே, மாம்சத்தின் சிந்தையை தான் என்ன பண்ணிடுவாங்க, அதிகம் பார்க்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள நெகட்டிவான விஷயத்தையே கவனிச்சு கவனிச்சு கவனிச்சுட்டு தங்களுக்குள் ஜனனமா இருக்கக்கூடிய அந்த புது சிந்தை எவ்வளவு வளர்ந்துருக்கு, அது எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, அதுக்குள்ள என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க தவறி தங்களுக்குள் அந்த புது சிருஷ்டிக்கு எதிராக செயல்படக்கூடிய மாம்ச சிந்தையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு தங்களை பத்தி கூட நன்மையான விஷயங்களை என்ன பண்ண முடியறதில்லை, கிரகிக்க. அதாவது புது சிருஷ்டிக்குள்ள ஒரு சரீரத்துக்குள்ள 2 கிரியேஷன் இருக்கு. அதுல ஒரு சிருஷ்டி
ஆல்ரெடி பழைய மனிதன் அவனுடைய செல்வாக்குனால ஆட்கொள்ளப்பட்டு சென்ற வாழ்நாட்களுடைய எல்லா கிரியைகள்லையும் ஜாஸ்தி வளர்ந்து நிற்கும். அது ஒவ்வொருத்தருடைய வயது அனுபவங்களை பொறுத்தது. புது சிருஷ்டியாக ஜனனம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கோம், அந்த அளவுக்கு பலகீனம் இருக்கும் பழைய மனிதன். ஆனா புது சிருஷ்டி வந்த உடனடியாக சடனா வந்து அந்த பழைய மாம்சத்தை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியும். அப்போ அந்த புது சிருஷ்டி எந்த அளவுக்கு உருவாயிருக்கு, எவ்வளவு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்குது, அதனுடைய பிரயாசங்கள் என்ன, அதனுடைய வளர்ச்சி என்ன, எங்கெங்கெல்லாம் அது வெளிப்பட்டிருக்கு, அந்த புது சிந்தையாக நான் எப்படி எல்லாம் காணப்பட்டிருக்கேன். சில நேரங்களையும் யோசிக்க தவறிட்டு ரெண்டையும் பாக்குறாங்க. பட் மெஜாரிட்டியா எதை கவனிச்சிடுறாங்க இப்படி சோர்ந்து போறவங்கன்னா, தனக்குள் இருக்கக்கூடிய மாம்ச விலகினத்தையே பார்த்துட்டு புது சிருஷ்டியினுடைய வளர்ச்சியை கவனிக்காம வர்றவங்களுக்கு இந்த சோர்வு வரும். இப்ப ஆசிரியருக்கு ஒரு பார்வை இருக்கு. அவர் என்ன பாக்குறாருன்னா, அவருக்கு மாம்ச சிந்தையை பத்தியும் ஆவிக்குரிய சிந்தையை பத்தியும் புரிதல் இருக்கு. ரெண்டையும் கலந்த நிலையில பாக்குறாங்க. கொஞ்சம் முன்னேற்றம். பட் அவருக்குமே என்ன ஒரு நிலை இருக்குன்னு சொல்ல வரும். ஒருவேளை ஆடியன்ஸ் பார்வையில அவர் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். சகோதரர் வந்து மெச்சூர்டான பிரதர், குழந்தை கிடையாது, ஸ்டாலர்ஸ் அவங்க எல்லாம் சத்தியத்தை. பட் நம்ம பல சிந்தை உள்ளவங்களுடைய மனநிலையில இருந்து இந்த ரைட்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது நம்மள ஒருவர் அவர் இறங்கி பேசுறாரு. ஆசிரியராகி நான் கூட என்ன பண்றேன்னா, எனக்கும் ஒரு பழைய சிந்தை இருக்கு, புது சிந்தை இருக்கு. நானும் கூட சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறேன், பழைய மாம்சத்தையும் புதிய சிந்தையையும் வேறு பிரிச்சு பார்க்க தவறிட்டு கொஞ்சம் குழப்பத்துல கன்ஃபியூஸ்ல பார்க்கறேன். அப்ப இது இருக்கும். இப்ப என்ன சொல்ல வர்றாரு, இந்த ஒரு கருத்தை ஒரு குழப்பமான மனநிலை கொண்டவங்களுக்கு எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, எது இருக்கும் நமக்குள்ள கண்டிப்பா படிக்கலாம். ஒரு வசன பகுதியை நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 தொடங்கி 25 முடிய வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் தொடங்கி. அதெப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டிருக்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். பாத்தீங்களா? இப்ப ஆசிரியருடைய பார்வை பலவீனமான நமது பார்வைன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலன்ல ரொம்ப முக்கியமான நம்முடைய பிரதான மாணவரே தன்னுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்திருக்காருன்னா, ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருந்ததா சொல்லுங்க. இப்ப அவருக்குள்ளயும் புது சிந்தைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, பழைய மாம்சத்தினுடைய சிந்தைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவரே அநேக நேரங்கள்ல பாவ பிரமாணத்துக்கு அடிக்கடி நான் என்ன பண்ணிடுறேன், சிறையாயிடுறேன். மனதின்படி தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதா அவருடைய விருப்பம். ஆனால் தனக்கும் வாசமாய் இருக்கக்கூடிய பழைய மாம்ச சுபாவம் பிரமாணமானது அடிக்கடி தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாத அளவுக்கு பவுலுக்கே என்ன இருக்கு, இடையூறா இருக்கிறதுனால நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்தம்னா என்ன, ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படும். இந்த சூழ்நிலையில இதை தவிர்க்கணும். பட் அதை தவிர்க்கிற அளவுக்கு எனக்குள்ள என்ன இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்குள்ள தவிர்க்க வேண்டிய போராட வேண்டிய விஷயத்தை எதிர்த்து நிற்க முடியாம சூழ்நிலை கைதிகளாய் விழுந்துறோம் இல்லைங்களா? இதுக்கு பெயர் தான் நிர்பந்தமான மனுஷன். இந்த போராட்டம் லைஃப் லாங் எல்லாம் இருக்கு. சத்தியத்துல முதலாவது ஒரு புது சிருஷ்டியாகிறத கண்டுபிடிக்கிறதே இன்னைக்கு அனைவருக்கு டவுட். ஏன்னா புது சிருஷ்டி தேவனால் உருவாக்கக்கூடிய ஒரு கரு அப்படிங்கும்போது இது உன்னதமான ஒரு விஷயம்.
இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் மறைவாக இருக்கக்கூடிய சீக்கிரட்டை இது ஒண்ணுதான். கிறிஸ்தவ உலகம் ஒரு அமைப்பை உருவாக்கிடுச்சு. அது ரோமன் கேத்தலிக்கா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், எல்லா பேக்ரவுண்டா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு ஒழுங்குகளை அவங்கவுங்களா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பைபிள்ல இல்லாததை கடந்து இந்த மாதிரி சிஸ்டம் யாருனாலும் உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு புதிய ஒரு கருவை, ஒரு புது சிருஷ்டியை ஒரு சவாலான சூழல்ல வளர்ப்பதற்கு தேவன் சித்தம் கொண்டார். இப்ப இதை எப்படி எல்லாராலையும் முதல்ல அறிஞ்சு, தனக்குள் ஒரு பழைய மனித சுபாவம் படிப்படியாக டெத்தாக மாறிக்கும். தனக்குள் கருவிகளில் உருவாயிருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி ஒரு நேரத்துல துளிர்விடும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்குள்ள டெவலப் ஆகும். அது கடுமையா போராடி மரணத்தின் போது பழைய மாம்சத்தை ஜெயித்து இது உயிர்த்தறல பங்கடையும் அப்படிங்கிற இந்த ஒரு ரகசியமா ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இன்க்ளூட் பைபிள் ஸ்டூடெண்ட். அதாவது பைபிள் ஸ்டூடெண்டா இருந்துட்டா எல்லாரும் புது சிருஷ்டியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதவே நம்மள அனைவரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு காங்கிரிகேஷன்ல வடிவினால் உடன்படிக்கை செய்திருக்கிற அந்த பொருத்தனையை எல்லாரும் செய்துட்டா அவங்க எல்லாரும் நியூ கிரியேஷனா இருக்கணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. ஏன்னா அது கரு உருவாக்கப்பட்டவருக்கும் உருவானவருக்கும் இடையில அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜீவியம் கண்டு தெரியும். ஒரு நியூ கிரியேஷன் அப்படின்னா அவங்க தங்களுக்குள் எப்ப அந்த கிரியை உருவாக ஆரம்பிச்சிச்சு, எப்ப தேவனுடைய வார்த்தைகளால் நான் தொடப்பட்டேன், எப்பொழுது இருந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் போராட ஆரம்பிச்சேன், அந்த பழைய மாம்சமும் புதிய மாம்சமும் புதிய சிந்தையும் போராட ஆரம்பிக்கிறதுல இருந்து அவங்களுக்குள்ள முன்னாடி வைக்கப்பட்ட சவாலான சூழல்களை எல்லாம் அவங்க எப்ப கடந்து போறாங்க, எப்படி கடந்து போறாங்க, உலகத்துல எப்படி போராடுறாங்க, உறவுகளோட எப்படி போராடுறாங்க, சொந்த மாம்சத்தோட எப்படி போராடுறாங்க, ஆவியின் உலகத்துல எப்படி போராடுறாங்க, எல்லாம் அவங்க இப்படிப்பட்டவங்க கிளீனா கண்டுபிடிப்பாங்க. எனக்குள்ள வறட்சியே நம்ம அப்ப சோர்ந்து போராடுறதுனால என்ன அர்த்தம்னா தங்களுக்குள் உருவாயிருக்கக்கூடிய புது சிருஷ்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களால முடியல. தொடர்ந்து மாம்சத்தையே பாக்குற பார்வை இது ரொம்ப தப்பு. முதலாவது புது சிருஷ்டி உருவாயிருக்குதாங்கிறத கவனிக்கணும். அப்படி உருவாயிருந்தா என்ன செய்யணும்? ரெண்டையும் வேறு பிரிச்சு பாக்குற பார்வை வேணுங்கிற. இப்ப ஆசிரியர் பாக்குறாரு, பட் அவருக்குமே சில நேரங்கள்ல குழப்பத்தை விளைவிச்சிருக்குங்கிறார். எதை செய்திருக்கிறோம், எதை சரியா செய்திருக்கிறோம், எந்த இடத்துல தவறு பண்ணிருக்கிறோம்னு பார்க்கும்போது சில இடங்கள்ல பாவமே இல்லாத சில விஷயங்களை தப்பா சரியா யோசிப்போம் தெரியுங்களா? பாவம்னா பாவம்னு சொல்லிடலாம். ஆனா தப்புன்னு கண்டுபிடிக்க முடியாத விஷயம் இது தேவ சுத்தமா இல்லையா நம்ம யோசிக்க வச்சிருக்கோம் இல்லைங்களா? பாவத்தை யாருனாலும் யோசிப்பாங்க. பேசல கூட பாவம் இது அநீதி இதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா புது சிருஷ்டி யோசிக்க வேண்டிய விஷயம் பாவத்துக்கும் அப்பாற்பட்ட நியாயமான தேவைகளை கூட வேண்டாம் முடிவெடுக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரியான சூழல்ல புது சிருஷ்டிக்குனே ஒரு மைண்ட், அது ரொம்ப மேலான சிந்தனை. அப்படி பார்க்கும்போதுதான் ஆசிரியர் அந்த கருத்தை சொல்றாரு. ரெண்டுலயே சில நேரத்துல நான் குழப்பிக்கிறேங்கிற போது அவருக்கே ஒரு டிசிஷன் ஏன் எடுக்க முடியலன்னா எது மாம்ச சிந்தை, எது புது சிந்தை. ஏன்னா சில விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் கூட மாம்சத்துக்குரிய நல்ல விஷயம் இருக்குது, அது பாவம்லாம் இருக்காது. அப்ப அதை புது சிருஷ்டியை நம்ம சொல்லிட முடியாது. மாம்சத்திலேயே நல்ல முடிவு எடுப்போம் சில நேரங்கள்ல. ஆவிக்குரிய சிந்தை இருக்கு புதுசு, மாம்சத்தினுடைய ஒரு புது சிந்தை இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மாம்சத்தின் புதிய சிந்தை என்ன தெரியுங்களா? நீதிமானாக்கப்படும் போதே நமக்கு உருவாயிரும். பாவத்திற்கு மறித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பழைய மாம்ச சிந்தை மறித்து மாம்சத்துக்கே ஒரு புதிய சிந்தை உருவாகும். அதுக்கு பேர் தான் நீதிமானாக்கப்படும். ஆனால் பலியினால் உடன்படிக்கை செய்யும் போது சத்தியத்தை கேட்டதுக்கு பிறகு வர்றதுக்கு தான் புது சிருஷ்டி. இதனாலதான் பெயர் சபையும் நமக்கும் உள்ள இந்த டிஃபரெண்ட புரிஞ்சுக்காம அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்களும் அதை தானே பேசுறோம். அவங்க போராடுவது பாவத்துக்கு எதிரான வாழ்க்கை. புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. பாவத்துக்கு எதிராக போராடுறாங்க பெயர் சபை கூட. அந்த புது சிருஷ்டி இருக்கா? மாம்சத்தின் புதிய சிந்தைன்னு சொல்ல வர்றாங்க. அதாவது விழுந்து போன மனித நிலையிலிருந்து அவங்களை தூக்கி எடுத்து ராஜ்யத்துக்கு தேவையான தகுதியை இப்பவே தேவன், அவங்க அதை தெரியாம அதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ராஜ்யத்துல உயிரோட வருவாங்கல்ல ஜனங்க, அவங்களுக்குள்ள ஒரு பழைய மாம்ச சிந்தை இருந்து உயிர்த்தல்ல வரும்போது புதிய மாம்ச சிந்தைக்குள்ள போவாங்களா இல்லைங்களா? அந்த புது சிருஷ்டியும் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் என்னங்க? ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள வேற கிரியை செய்யணும் இல்லைங்களா? அந்த சிந்தைக்கு பேர் புது சிருஷ்டியும் சொல்லலாமா? புதிய மாம்சத்தின் சிந்தையில அவங்க வளர்ச்சி அடைவாங்க. இதுதான் பெயர் சபையில் இருக்கு. அதனாலதான் ஆவியின் கனிகளை பயிற்சி பண்றாங்க. ஆனா புதிய மாம்சத்தின் சிந்தைக்கு அடுத்து மூணாவதா வர்றது நீதிமானாக்கப்படுதலுக்கு அப்புறம் வரதான் புது சிருஷ்டி. பழைய மாம்சம், புதிய மாம்ச சிந்தை, அப்புறம் தான் நியூ கிரியேஷன். அந்த புதிய மாம்ச சிந்தை ஆல்ரெடி பெயர் சபையில வந்துட்டதுனாலதான்
இங்க நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து உடன்படிக்கைக்கு உட்படும். இங்க இருந்துதான் நம்ம புது சிருஷ்டியா மாறுறதுனால சில நேரங்கள்ல புதிய மாம்ச சிந்தைக்கு கூட தவறு என்று தெரியாத விஷயங்கள் புது சிருஷ்டி தப்புன்னு சொல்லும். புரியுதுங்களா பாயிண்ட்? இதனாலதான் தங்களுடைய லைஃப்ல எது சரி எது தவறுன்னு பகுத்து பார்க்க தெரியல. நம்ம இதுக்கு என்ன வேணும்? படிக்கலாம் ஒரு வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி அப்படின்னா என்ன? பேலன்ஸ்டு மைண்ட், தடுமாறாத பக்குவம். நமக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருந்துச்சு அப்படின்னா இது சரி இது தப்பு, இதை நான் செய்வேன் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் சகோதரர்களிடம் போய் கேட்க மாட்டேன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு வார்த்தை நம்மளை கைப்படும். என்னுடைய ஆவிக்கு ஃபீல் ஆகும் இது சரியா இது தவறான்றத நான் தீர்மானிக்க ஆரம்பிப்பேன். இதுக்கு பேர் தான் தடுமாறாத மனநிலை. இதுக்கு பேர் தான் தெளிந்த புத்தி. இந்த ஆவியில நிறைய இருக்கு புதிய ஏற்பாட்டுல வார்த்தை. பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி, தேவனுடைய ஆவின்னு நிறைய படிக்கணும் இல்லைங்களா? தெளிந்த புத்தி உள்ள ஆவினா குழப்பமடையாத மனநிலை, கலங்கடிக்கப்படாத சிந்தை வேணும். அந்த பார்வையோடு ஜெபத்துல வச்சுட்டு நம்மளை ஒப்பிட்டு பார்த்தா இவ்வளவு காலகட்டத்துக்கு என்னென்னலாம் எனக்குள்ள இருந்து வெளியில போயிடும். எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் போராடி இருக்கிறேன். கம்ப்ளீட்டா நான் வந்து விழுந்து போலே. அப்ப தேவன் நிச்சயம் என் லைஃப்ல என்ன பண்ணிருப்பார்? கிரியை செய்திருப்பார். நான் வளர்ந்திருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இதை கிரகிக்கிறதுக்கு என்ன வேணும்? முதல்ல தன்னைத்தான் ஒரு புது சிருஷ்டி ஃபீல் பண்ணக்கூடிய பக்குவம் வேணும். அதற்கு என்ன வேணும்னா தெளிந்த புத்தி இல்ல ஆவி வேணும். இப்ப தேவனுடைய மனநிலை வாசிங்க உள்ளது வந்து ஆகையால் நீங்கள் படி. ஆனால் நீங்கள் உங்களின் மாம்சத்தை பார்ப்பது போன்றோ அல்லது நான் என் மாம்சத்தையும் ஆவியையும் சேர்த்து பார்ப்பது போன்றோ தேவன் நம்மை பார்ப்பதில்லை. அவர் ஆவியை புதிய மனதை மட்டும் பார்க்கின்றார். அப்படின்னா மாம்ச சிந்தையை தேவன் என்ன செய்யறது இல்லை, பொருட்படுத்துறது இல்லை. அதுக்காக மாம்சத்தின்படி நம்ம பாவம் செஞ்சா தப்பு பண்ணா தேவன் கண்டுக்காம விட்டார் அந்த மாதிரி புரிஞ்சுக்காங்க. கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். பொதுவா தேவன் நம்ம மேல ரொம்ப பொறுமையா இருக்கிறதுக்கு ரீசனே என்னன்னா அவர்களுக்குள் உருவாகி வளர்க்கப்படுகின்ற புது சிருஷ்டியை தேவன் அதிகம் கவனிக்கிறார். அதனால நம்ம மேல ரொம்ப நீடிய பொறுமை வேணும். ஏன்னா இந்த பொக்கிஷம் இருக்க வேண்டிய மண்பாண்டம் இது இல்லை. அப்ப இந்த மண்பாண்டம் அப்படிங்கும் போது அது விலகின பார்க்கிறோம். அதுக்கு தகுந்த சர்க்கிள் இருந்துட்டே இருக்கணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். மேலும் அது அவருக்கு நலமாய் தோன்றுகின்றது. தேவனே தம்முடைய சித்தத்தை நம்மிடத்தில் நடப்பிக்கின்றார். தேவன் என்னில் 23 வருடங்களாக தம்முடைய சித்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை குறித்து நான் ஆசிரியர் யோசித்து பார்க்கையில் அவர் உங்களிடத்திலும் சிலவற்றை நடப்பித்து வளர்த்தி இருப்பார் என்று நம்புகின்றேன். இதுதான் நான் உயிர்த்தவர்களுக்காக வாஞ்சிப்பதற்குரிய மற்றும் ஒரு காரணம் ஆகும். நான் உண்மையில் எப்படி காணப்படுகின்றேன் என்பதை பார்ப்பதற்கும் தேவன் என்னில் எதை நடப்பித்து வளர்த்தி இருக்கின்றார் என்பதை பார்ப்பதற்கும் வேண்டி நான் உயிர்த்தவர்களுக்காக ஏங்குகின்றேன். அது எவ்வளவு மகிமையானதாக காணப்படும். உங்களை குறித்து சிந்தித்து பார்க்கும் போது மாம்சத்தை குறித்து அதிகம் யோசித்துக் கொண்டிருக்காதீர்கள். மாம்சத்தோடு போர் புரியுங்கள். மாம்சத்தை எதிர்த்து போராடுங்கள். அதே சமயம் தேவன் ஆவியையே புதிய மனதையே கருத்தில் எடுத்துக் கொள்கின்றார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிந்தை நம்மை ஊக்குவித்து தொடர்ந்து முன்னேறி செல்ல நமக்கு உதவுவதாக. ஆமா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஆபத்து கூட இருக்கு. நமக்கு சாதகமா இந்த பாயிண்ட் பிரிச்சுக்கலாம். தேவன் மாம்சத்தை பார்க்கறதுல இருக்கு. மாம்சத்தின்படி நிறைய துணிகரங்களும் பாவங்களும் சேர்றதுக்கு கூட அநேகர் இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் சாதகமா எடுத்துக்குவாங்க. அப்படி பாத்திரக்கூடாது. ஏன்னா இங்க பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா வளர்ச்சி பாதையை நோக்கி நான் சரிவர வளரல அப்படின்னு ரொம்ப ரொம்ப டிஸ்கரேஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆலோசனை முடிக்கிறேன். தேவன் என்னை 23 வருஷமா வளர்த்து இந்த பாதையில நான் எப்படியாவது முதலாம் முயற்சிறதுல அந்த மகிமையில பங்கடைவேங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறாரு.
நானுமே போராடிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் தேவன் என் லைஃப்ல இவ்வளவு கிரியை செய்யறாருன்னு சொன்னா, உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருக்கட்டும். நீங்களும் போராடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் மாம்ச சிந்தையையும் புது சிருஷ்டியையும் கணிச்சு தெளிவாக புரிந்து கொண்டு பழைய மாம்சத்துக்கு எதிராக நீங்களும் போராடுங்க. வளர்ச்சியை நோக்கி பிரயாணப்படுங்க. எனக்குள் இந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறார் தேவன். நான் கண்டிப்பா அதை ஃபீல் பண்றேன். உங்களுக்கும் அவங்க லைஃப்ல அதை தேவன் செய்வார் அப்படிங்கிற ஒரு பார்வையில தான் இங்க கொடுக்குறாரு. மாம்சத்தின்படி நாங்கள் ஒருவரை அறியோம் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. தேவனும் மாம்சத்தின்படி நம்மள பாக்குறது இல்லைங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கருவாக உருவாக ஒரு புது சிந்தையாக, புது சிருஷ்டியாக கன்சிடர் பண்றாரு. அவருடைய பிள்ளைகளாக நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னா புது சிருஷ்டியா பாக்குறாரு. அவ்வளவுதான். பாவ மாம்சத்தினுடைய சாயல் இருக்கக்கூடிய ஆதாமுடைய சிந்ததிகள் நம்மளை பாக்குறது இதுதான் அவனுடைய அர்த்தம். அதுக்காக தேவன் சிந்தையை புது சிந்தையை பாக்குறாரு. மாம்சத்துல எவ்வளவு பாவம் பண்ணாலும் தேவன் கண்டுக்க போறது இல்லைங்கிற மாதிரி இது சாதகமா என்னவும் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுக்கவும். புது சிருஷ்டியே காரணம். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினங்களுக்கு மந்தைக்குள்ள அவருடைய கருவை சுமந்திருக்கக்கூடிய அந்த நியூ கிரியேஷனா ஒவ்வொருவரையும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை தேவன் பாங்க. இதுதான் அவருடைய முக்கியம். இப்ப சோர்வுல அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேராக கடந்து போலாம். அடுத்த பேரகிராஃப் 30ஆம் பக்கம் 1ஆம் பேரகிராஃப் வாசிக்கும். ஒருவேளை நீங்கள் பின்வருமாறு இன்னொரு காரியம் என்னை சோர்வுக்குள்ளாக்குகின்றது. காலம் மிக குறைவாக இருக்கின்றபடியால் என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் என்னால் உறுதிப்படுத்த முடியாது என்று எனக்கு தோன்றுகின்றது என்று சொல்லலாம். இன்னும் கூட நீங்கள் தேவனால் எவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்பதை மறந்துவிட்டீர்கள். ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் நான் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் குணங்களை அவரால் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக கூட என்னில் வளர்த்துவிட முடியும் என்று நம்பிக்கை எனக்கு ஆசிரியர் இருக்கின்றது. அன்புக்குரிய நண்பர்களே, நாம் நம்முடைய ஜீவியங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஆனால் ஒருவேளை காலம் குறைவாக காணப்பட்டாலும் ஜெயம் கொள்பவர்களாவதற்கு தேவையான வாய்ப்புகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காலம் குறைவாய் இருக்கின்றது என்று நீங்கள் சோர்வுக்குள்ளாக வேண்டாம் என்பதற்காக நான் சிலவற்றை உங்களுக்கு சுட்டி காட்ட போகின்றேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்றால் என்ன சம்பவிக்கும்? தேவன் தம்முடைய ஆலயத்தில் பெரிய ஓட்டை ஒன்று காணப்படும்படி விட்டு விடுவாரா? இல்லவே இல்லை. அவர் வேறொரு கல்லை அந்த இடத்தில் வைப்பார். அந்த கல்லும் உங்களை கொண்டதொரு கல்லாகத்தான் காணப்படும். தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர்களை கூட்டி சேர்ப்பதற்கு ஏற்பாடு ஒன்று செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அபாத்திரராகி போய்விடுவீர்களானால் தகுதியான வேறொருவர் அவ்விடத்துக்கு அழைக்கப்படுவார். யூதாஸ் தள்ளப்பட்டார். பின்னர் தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் சில ஒற்றுமைகள் காணப்பட்டன. பவுல் ஒரு வியாபாரியாக காணப்பட்டார். மேலும் இயேசுவோடு கூட காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் யூதாசுக்கு இம்மாதிரியான திறமைகள் காணப்பட்டன. யூதாசே அந்த கூட்டத்தின் பண விஷயங்களை கையாண்டார். வேத வாக்கியங்களின்படி யூதாசுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரே மாதிரியான சில பண்புகள் காணப்பட்டன. தேவன் பவுலை தெரிந்து கொண்டதற்கான காரணம் அவர் யூதாசின் இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு பொருத்தமானவராக காணப்பட்டார் என்பதே ஆகும். யூதாஸ் உண்மை உள்ளவராய் காணப்பட்டிருப்பாராயில் அவர் பிரஜாதிகளுக்கு சென்று உள்ள மாபெரும் அப்போஸ்தலனாக காணப்பட்டிருந்திருப்பார். யூதாஸ் தேவனுடைய நாமத்தை பிரபுக்களுக்கு முன்பு அறிக்கைப்படுகிறவராகவும் காணப்பட்டிருந்திருப்பார். ஆனால் இவர் தனது துரோகத்தின் ஆவியினால் இந்த தனது வாய்ப்புகளை இழந்து போய்விட்டார். இது போல நீங்கள் ஒருவேளை உண்மையற்றவராகி போய்விட்டீர்களானால் உங்கள் இடத்தை எடுத்துக் கொள்வதற்கும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக் கொள்வதற்கும் தேவன் வேறொருவரை தெரிந்து கொள்வார். நீங்கள் மகிமையான சபையில் அங்கத்துவம் அடைய அபாத்திரராயும் போன ஸ்தானத்திற்கு உங்களை ஆரம்பத்தில் பொருத்தமானவர்கள் ஆக்கின அந்த பண்புகளுக்கும் இயல்புகளுக்கும் ஒத்த பண்புகளை உடையவராக உங்கள் இடத்தை எடுத்துக் கொள்பவர் காணப்படுவார். அந்த நபர் உங்களை காட்டிலும் குறைவான காலப்பகுதியில்
அந்த ஸ்தானத்துக்கு தகுதி அடைந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதே சமயம் அந்நபர் உங்களுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருந்ததோ மற்றும் எவ்வளவு தூரம் பிரயாணிக்க வேண்டியிருந்ததோ அதே அளவுக்கு போராடவும் அதே அளவுக்கு பிரயாணிக்கவும் வேண்டியவராகவே காணப்படுவார். பெரிய விஷயம். முடிவில்லாம போனதுனாலதான் கண்டினியூவா 2 பக்கமும் படிச்ச மாதிரி விஷயம். ஆனா மைனூட்டா நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இதுல என்ன சோர்வை நம்ம குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, பாருங்க நம்மளுடைய மனித மூளைய காலங்கள் அதிகம் கொடுத்திருந்து வருஷங்கள் ஜாஸ்தி இருந்தாலும் சோர்வு. ஏன்னா நான் இன்னும் வளரவே இல்லை. காலம் கம்மியா இருந்தாலும் சோர்வு. மனுஷனுக்கு எந்த சூழலையும் அதிருப்தி இல்லைங்க. ஒரு ஆண்டன் ஒரு குத்துவிளக்கு சாப்டர்ல பேசும்போது ஆசிரியர் சொல்லுவார், வெயில் காலம்னாலும் மனுஷன் பொறுப்பு, மழை பெஞ்சாலும் மழையா பெய்யுமா, குளிர் அடிச்சாலும் குளிர்மா. அப்ப எந்த சூழலுக்கும் மனிதனால தன்னை என்ன பண்ணிக்க முடியாது, உட்படுத்திக்க முடியாத மாதிரி நாட்களை திரும்பி பார்த்தா நான் உடன்படிக்கை செஞ்சு 20 வருஷம் ஆச்சு, நான் இந்நேரம் நிறைய வளர்ந்துருக்கணும். வளரவே இல்லைங்கிறது ஒரு சோர்வா இருக்கிற நேரம் பார்க்க முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா காலம் ரொம்ப குறைவா இருக்கு. இப்ப காலம் கூடுதலா இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், வளர மாட்டாங்கிறது பார்த்தாச்சு. இப்போ வளர்ச்சி பாதையை நோக்கி போறதுக்கு பிரயாசம் தான் பட முடியும். ஆனா இங்கே நம்ம பார்க்கணும், காலம் ரொம்ப குறைவா இருக்கிறபடினால என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையுமே இனிமே நான் எப்படி உறுதிப்படுத்த போறேங்கிற சில டவுட்ஸ் வரலாம். இது யாருக்கு அதிகம் வரலாம் மேக்சிமம் அப்படின்னா, இப்ப நம்மள மாதிரி ஒரு 18 வருஷம் 20 வருஷம் சத்தியத்துல இல்லாம இப்ப ரீசெண்டா 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வந்து ஒரு வேலை இவ்வளவு காலகட்டம் இந்த சத்தியத்துல இருக்கிறவங்க மாதிரி நமக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குமா, போசாக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் சத்தியத்துல கிடைச்சிருமா, அந்த அளவுக்கு நம்ம புலப்படப்பட்டுமா, அவங்களுக்கு சமமா இந்த ஓட்டத்துல நம்மளும் ஓடி முடிச்சிட முடியுமா, ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு தான். ரீசெண்டா டூக்கு போடுறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியாயமான எதிர்பார்ப்பா இருக்கும். அப்ப வரும்போது எங்களுக்குமே அதாவது ஆரம்ப நாட்கள்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா கூட இவங்கிற மாதிரி எல்லாம் நம்மளால இருந்துட முடியுமான்னு நமக்கு முன்னாடி இருந்தவங்களை யோசிச்சு பார்த்து இப்ப வேஸ்டா போச்சுக்கலாம் எல்லாருக்குமே என்ன சரியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகலைங்கிற மாதிரி ஒரு வெக்கம் தான் மிஞ்சிச்சு. இப்ப வந்து உங்களுக்கு என்னதான் தோணும், அப்படித்தான் இருக்கு. இங்க தேவன் இதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சகோதரர் நம்ம கொடுக்குறார். தேவனுடைய பார்வையில ஒருவேளை நீங்க தகுதி இல்லை, இதை நம்மளால குறுகிய காலத்துல செய்து முடிக்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விருப்பத்தையும் செய்கையும் தேவன் தான் முதல்ல நமக்குள்ள உருவாக்குகிறாருங்கிறத நீங்க முதலாவது என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நம்ம கடந்த 2 பாடங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், சாதாரண சாம்பல்ல இருந்து கரி நெருப்பு துண்டுல இருந்து வைரத்தை உருவாக்குறதுக்கு அவரால் முடியுமா? இந்த அழைப்பு தேவதூதர்களுக்கு கொடுக்கப்படல. தேவதூதர்கள் வசம் நம்மளை ஒப்படைக்கிற தேவன். வேற யாராவது மனிதனை நம்பி நம்மள தேவன் ஒப்பு கொடுக்கல. மாறாக நம்ம நம்பி வந்திருக்கிறது தேவனை. அப்ப அவர் நமக்குள் உருவாக்கக்கூடிய சில குணப்பண்புகள் உருவாகிறதுக்கு சில காலகட்டங்களை நமக்கு லைஃப்ல வச்சிருப்பாங்க. சிலர் அந்த காலகட்டங்களை ரொம்ப குயிக்கா ஓடி முடிப்பாங்க, சிலருக்கு அநேக வருடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அவங்க உருவாக்கக்கூடிய அந்த பின்னணி இருக்கு இல்லைங்களா, சில ரொம்ப பாமரமான ஒரு சூழல் இருந்து சத்தியத்தையே நல்லா தெரிஞ்சுக்க முடியாத ரொம்ப சிரமமான சூழல்ல அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. நல்லா படிச்ச சகோதர சகோதரிகளும் இந்த அழைப்புல வருவாங்க. அப்ப முதலாவது எல்லாராலையும் ஒரே மாதிரி ட்ரூத்தவே என்ன பண்ண முடியாது, சமமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஆப்பிள் மர உதாரணத்தை நம்ம பார்த்த மாதிரி நேத்து வச்ச மரத்துல இன்னைக்கு கனிகள் நம்ம பறிச்சு சாப்பிட முடியாதுங்கிற மாதிரிதான் நம்ம லைஃப்ல ஆவியின் கனிகள் என்பது கூட பிராக்டிக்கலா பல அனுபவங்கள் மூலமா கொஞ்சமா வரும். ஆனால் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், காலங்கள் பெருகி இருக்கிறதோ குறுகி இருக்கிறதோ ஒரு புது சிஷ்யனுடைய வளர்ச்சி பாதைக்கு காலங்கள் என்பது ஒரு தடை இல்லை என்பது ஸ்தேவான் சிறந்தது. அவருடைய ஜீவியம் சரியான வருடங்கள் தெரியல. சில சகோதரர்கள் 2.5 வருடம் சொல்றாங்க, சில சகோதரர்கள் 3 அப்படி கூட சொல்றாங்க. சரியான ரெக்கார்ட்ஸ் பைபிள் நமக்கு இல்லாதனால நம்ம ஹிஸ்டரி அந்த அளவுக்கு என்ன பண்ண வேண்டியது இல்லை, பார்க்க வேண்டியது. ஆனா ரொம்ப குறைந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிருக்காரு, தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இப்ப ஸ்தேவானுக்கு முன்னாடியே இருந்துட்ட அப்போஸ்தலர்களை விட முதல் ரத்த சாட்சி யார்தான், ஸ்தேவான். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோட நெருக்கமா இருந்த குறிப்பா அந்த 3 பேர் கூட இந்த சபை வாய்ப்புக்கு முதல்ல தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் முடிச்சாங்களான்னா இல்ல. அப்ப முதல் ரத்த சாட்சியை யார்தான்,
தேவான. அப்ப இதுல இருந்து யார் எப்ப இந்த அழைப்புக்குள்ள வர்றாங்க, எத்தனை வருஷம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. அல்லது எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள அவங்களால முடியும் அப்படிங்கிறது அது அவங்க கையில இல்ல. தேவன் ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய இருதய நிலையை பொறுத்து வளர்ச்சிக்கு தேவையான அவகாசங்களை கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப ஒருவேளை இவங்க தவறிட்டா அந்த இடத்தை தேவன் கோட்டையா விட்டுருவாரா அப்படி கேட்கிறாங்க. அந்த இடத்தை அடைக்காம விட்டுருவாரா? ஒரு கல் இல்லைன்னா அந்த இடத்த பூசாம விட்டுருவாரா? நான் இல்ல, பொருந்துற மாதிரி அந்த இடத்துக்கு இன்னொரு நபரை கொண்டு வருவார். இப்ப இவங்க தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்ண இடத்துல இன்னொரு நபர் வரும்போது அவரும் தோத்து போறார். இப்ப அந்த நபரை நம்பியா தேவன் வச்சிருப்பாரு? இப்ப அந்த நபரையும் தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு நபரை என்ன பண்றாரு? இப்படி பொருந்த வைக்கும். ஆக மொத்தம் அந்த ஆலயம் முழுமை பெறும். கர்த்தருடைய சரீரமான சபை குறிச்ச தேதியில என்ன ஆகும்? முழுமை அடைஞ்சே தீரும். அதுக்கு நமது இயலாமையோ நம்மளுடைய பலமோ ரெண்டுமே பெரிய உதவி செஞ்சிடாது. நம்மளுடைய இயலாமையும் தெய்வீக திட்டம் நிறைவேறத ஒருபோதும் தடை பண்ணிடாது. நம்மளுடைய பலமும் ஒண்ணு சாதிச்சிடாது. எல்லாருக்குள்ளேயும் விருப்பத்தையும் செய்கைகளையும் உருவாக்குற தேவனால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியம். அவரவருக்கு தேவையான வளர்ச்சிக்கு ஏற்ற வழிவாசல்களையும் கிருபைகளையும் அவர் கொடுப்பார். அதுக்குதான் இங்க உதாரணத்துக்கு வைக்கிறார் பவுலையும் உதாசையும் நம்ம புரிந்து கொள்ளணுன்றதுக்காக. ரெண்டு பேரையும் ஒரே துறையிலிருந்து எடுக்கிறார். அவர் டாக்ஸ் கலெக்ட் பண்ணாரா? அவர் இருந்துச்சா? எல்லாம் பண பங்களிப்புகளுக்குள்ள அவங்க கொடுத்துருந்தாங்க. கேசியரா இருந்தாரா? அதே வேலை இவருக்கு இருந்துச்சு. யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இருந்துச்சு. இவரும் நல்லா படிச்சவர், கற்று தேர்ந்தவர். யூதாசும் அதே தான். இவருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே ரெஸ்பான்ஸ் யூதர்களுக்குள்ள யாருக்கு இருந்துச்சுன்னா பவுலுக்கு இருந்துச்சு. யூதாசுக்கு சமமான தாளம் உள்ள ரெண்டு பேர்த்த நமக்கு உதாரணம் வச்சுக்கோங்க. எதுல ஒருத்தர் வளர்ந்தாரோ அதுலயே ஒருத்தர் விழுந்திருக்காரு. புரியுதுங்களா? படிப்பிலும் பணத்தாசையிலும் ஒருவரால ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு பவுலை உதாரணமாக்கிட்டாரு. ஒருவர் தோத்து போக முடியுங்கிறதுக்கு யூதாசையும் உதாரணமா வச்சிருக்காரு போது இந்த இடத்துல நம்ம பிரயாசம் ஒண்ணும் இல்லைங்கிறதையும் சொல்லணும்ல தேவன். நம்ம கிட்டயும் சில முயற்சிகள் இருக்கணும். விழுந்தாலும் தோத்தாலும் முழுக்க முழுக்க தேவனை பொறுப்பேற்க மாட்டாருங்கிறது இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். கவனிச்சிங்களா? அதாவது தேவன் வளர்ச்சிக்கான வேலைகளுக்கு உதவி செய்வார். ஆண்டுகள் குறைவோ கூடவோ ஒருத்தருடைய பலகீனத்தை அவங்க புரிஞ்சு போராட கை கொடுத்து தூக்குவார். இவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா நம்ம முயற்சிக்கவே வேண்டாம். நம்ம எல்லா தப்புகளையும் அப்படியே செஞ்சுட்டு அப்படியே ஸ்டாண்டர்டா இருந்தோம்னா கூட தேவன் எப்படியாவது கொண்டு போய் சபையாக்கிடுவாருன்னா அப்ப யூதாஸை தான் அப்படி ஆக்கிருக்கணும். அப்ப யூதாஸ் விழுந்திருக்கிறாரு போதே இந்த அழைப்புல என்ன இல்லைன்னா நம்ம சைட்ல இருந்து பிரயாசம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் நினைக்கவே இல்லை. நீங்க போராடுங்க, நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி பெறுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜீவகிரீடம் சொல்லும் போதே இந்த போராட்டம் அப்படின்னாலே ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் போராட்டம். ஓட வேண்டாங்கிறதுனால தேவன் முழுசா எடுத்துக்குவார் அப்படி புரிச்சு கூடாது. தேவன் ஃபுல்லா கையில் எடுத்துக்குவாருங்கிறதுனால நம்ம போராட வேண்டாம் ஓட வேண்டாம்னு சொல்ல வரல. இதுக்குதான் உதாரணத்தை இங்க வச்சிருக்கிறாரு. ஒரே விஷயம் ஒரு நபருக்கு வஞ்சனையாக மாறிடுச்சு, ஒரு நபரை வெற்றி பாதை நோக்கி. இப்போ யூதாஸ் மாத்திரம் தனக்கு இருந்த அந்த பணப்பை மேல மோகம் இல்லாதவராக, வர இருக்கிற அந்த ராஜ்யத்தை எதிர்நோக்கிறவராக இருந்திருந்தாருன்னா தற்காலிக அந்த ஒரு பண பொறுப்பை பெருசா நினைச்சு எருசலேமுக்கு கேசியராகணும்னு அவர் ஆசைப்படாம இருந்திருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த அறிவையும் திறமைகளையும் அவருக்கு இருந்த நல்ல செல்வாக்கையும் பயன்படுத்தினார்னா பவுல் அப்போஸ்தலன் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டாரோ, என்ன மாதிரி எல்லாம் கர்த்தருடைய கரத்துல அவரு ஞானமா இன்னைக்கு இவ்வளவு தூரம் பயன்படுத்தப்பட்டிருக்கார். இன்னைக்கு அவர் எழுதிட்ட 14 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு மிக மிக முக்கியமானது இல்லைங்களா? அவரை போல இத்தனை நிருபம் எழுதின நபர் கிடையாது. புதிய ஏற்பாடு மேக்சிமம் தூக்கி நிறுத்துறது யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தர் அதிகமா க்ளோஸா டீச் பண்ணிருக்கிறது யாருக்குன்னா பவுலுக்கு. கூட இருந்த அப்போஸ்தலர்களுக்கு இல்ல. ஆவியில மகிமை அடைந்த கர்த்தரை தரிசித்த பவுலுக்கு தான் எண்ணில் அடங்காத வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கு. இந்த இடம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் ஆக்சுவலா யூதாஸ். ஏன் இந்த உதாரணத்தை வைக்கிறார் அப்படின்னா அவர் இருந்த இடத்துக்கு இன்னொருத்தரை வைக்க, அதே காலகட்டத்துல ஓடி முடிக்க செய்வதற்கு தேவனா கூடும். நாம சோர்ந்து போனோம் அப்படிங்கிறதுனால, தோத்து போறோங்கிறதுனால தேவன் அந்த இடத்த ஒருபோது என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்டையாக.
அதே நேரத்துல கால கால நேரங்கள் ஒருவருடைய வளர்ச்சி பாதையை நிர்ணயிக்குது. அவருக்கு குறைஞ்ச ஆண்டு இருக்கு, எனக்கு கம்மியா இருக்குன்னு யோசிக்க கூடாதுங்கிறதுதான் ஸ்தேவானை உதாரணமாக நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல இன்னொருத்தருக்கு அறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கு கம்மியாயிடுச்சு, இவருக்கு கொடுத்த எந்த வழிகாட்டுதலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம யோசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பவுலை யூதாசையும் கவனிச்சீங்கன்னா, கால நேரங்களும் தடை இல்லை, திறமை தாளந்துகளை யாரோடய நம்ம கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. சமமான காலத்தை 2 பேருக்குள்ள வச்சு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டோம். அப்ப இவர் நேசிச்சார், அவரை கைவிட்டார் அப்படின்னு சொல்ல முடியல. 2 பேருக்கும் ஈக்குவல் தான். அப்ப இந்த இடத்துல நம்ம தேவன் நம்ம என்ன கேட்கிறாரு? குறைந்த அறிவு உள்ளவனுக்கு தேவன் ஒரு சைடு பண்ணிட்டாரு, அறிவாளியை மட்டும் தூக்கி நிறுத்தாரு சொல்ல முடியாது. 2 அறிவாளிகள்ல ஒருத்தர் தோத்துட்டாரு, ஒருத்தர் ஜெயிச்சிட்டார். அழகாக எக்ஸாம்பிள் வச்சிட்டாரு. இதுல பவுலும் அறிவாளி, யூதாசும் அறிவாளி. பட் 2 பேருடைய அறிவு எந்த பக்கம் போச்சுங்கிறதை பாயிண்ட் விதமாக என்ன அழகான விஷயத்தை எங்க நமக்கு வைக்கிறார் பாருங்க சகோதரர். பாருங்க, யூதாஸ் உண்மையுள்ளவராய் காணப்பட்டிருப்பார் ஆகிய அவர் புறஜாதிகளுக்கு என்றுள்ள மாபெரும் அப்போஸ்தலனாக காணப்பட்டிருந்திருப்பார். யூதாஸ் தேவனுடைய நாமத்தை பிரபுக்களுக்கு முன்பு அறிக்கை பண்ணுகிறவராக காணப்பட்டிருந்திருப்பார். ஆனால் இவர் தனது துரோகத்தின் ஆவியினார் இந்த தனது வாய்ப்புகளை இழந்து விட்டார். இதுபோல நீங்கள் ஒருவேளை உண்மையற்றவராகி போய்விட்டீர்கள், ஆனால் உங்கள் இடத்தை எடுத்துக் கொள்வதற்கு, உங்கள் கிரீடத்தை எடுத்துக் கொள்வதற்கும் தேவன் வேறொருவரை இருந்தது. இதுல இருந்து அழைப்புக்குள்ள வரும்போதே கிரீடம் நம்ம கையில இருக்கா அப்படி புரிஞ்சுக்கலாமா? அல்லது கிரீடத்தை வந்துதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்? இந்த கிரீடம் பத்தி என்ன சொல்ல வராது, உங்களுடைய கிரீடத்தை நம்ம கிட்ட ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆன கிரீடம் போதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீடம்ங்கிறது ஒரு சாய்ஸ், உங்களுக்கு என்று ஒண்ணு ஒதுக்கப்படுது அவ்வளவுதான். பட் அதை ஓடி வாங்கணும். நம்ம இந்த அழைப்புக்குள்ள வரும்போது நமக்கான ஒரு இடம் வேக்கண்டா இருக்கு, அதுக்கு பேர் தான் என்னங்க? கிரீடம். இன்னொருத்தர் விட்டுருப்பாரு, அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவர் ஓட வேண்டிய வாய்ப்பு எனக்கு வந்திருக்கு அப்படின்னா கிரீடம் அவருடையதே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அவருக்கென்று வைக்கப்பட்ட வாய்ப்பை அவர் மிஸ் பண்ண. இப்ப நான் அந்த இடத்துக்கு வரேன், நான் ஓட வேண்டிய வாய்ப்பை நான் மிஸ் பண்ணும் போது, நேற்று உடன்படிக்கை பண்ண ஒரு சகோதரன் நான் மிஸ் பண்ண கிரீடத்துக்கு அவர் ஓடிட்டு இருப்பாரு, என்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் உட்காந்து. புரியுதுங்களா? நீங்க நிறைய பேர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆல்ரெடி இந்த வாய்ப்புக்கு உண்மை இல்லாம நிறைய பேர் போறதுனாலதான் புதுசு புதுசா என்ன பண்றாங்க? உடன்படிக்கை பண்றாங்க. இப்படி எப்படியாவது தேவன் என்ன பண்ணிடுவாரா? அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு வேறொருவரை தெரிந்து கொள்வார். நீங்கள் மகிமையான சபையில் அங்கத்துவம் அடைய அபாத்திரராகி போன ஸ்தானத்திற்கு உங்களை ஆரம்பத்தில் பொருத்தமானவனாக்கின அந்த பண்புகளுக்கும் இயல்புகளுக்கும் ஒத்த பண்புகளை உடையவராக உங்களிடத்தை எடுத்துக் கொள்பவர் காணப்படுவார். இங்கதான் தேவனுடைய அனந்த ஞானத்தை உணர்ந்து முடிவார். நான் தோத்துட்டேன், நான் தகுதி இல்லை அப்படின்னு தெய்வீக திட்டத்தை தேவனை நோக்கி யாரும் குறை சொல்லாதபடிக்கு நான் மிஸ் பண்ற கிரீடத்தை அடுத்து எடுத்துக்க வர்றவர் என்னை மாதிரி இருப்பார். ஆனா அவர் ஜெயிச்சிருப்பார். அப்ப தேவன் என்ன கேட்பார்? ஒருவேளை நீங்க அந்த மனிதனுக்கு சரியான சாதகமான சூழலாம் அமைச்சு கொடுத்தீங்க தேவனே, அவர் ஜெயிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியில இருந்தாரு, பலசாலியா இருந்தாரு, நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாதவங்களுக்கு உன் அறிவு எவ்வளவோ, உன்னுடைய பலம் எவ்வளவோ, உன்னுடைய மைண்ட் மென்டாலிட்டி எவ்வளவோ, உன்னுடைய சூழ்நிலை என்னவோ, இதுதான் யூதாஸ் பவுல் 2 பேரையும் கம்பேரிசன். அவருக்கு இருந்த நிலைமை அவர் அப்படி ஆக்கிருச்சுப்பா அப்படின்னு மத்தவங்க கூட சப்போர்ட் பண்ண முடியாது யாரு? யூதாஸ். ஏன்னா அதே இடத்துல யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதே வஞ்சனையில விழுந்திருக்கவும் முடியும், ஜெயிக்கவும் முடியுங்கிறதுக்கு பவுல் எக்ஸாம்பிள் காமிச்சு போயிட்டாங்க. தேவனுடைய ஞானத்தை அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள் என்று அகில சிருஷ்டிகளும் சொல்லணும். அப்படின்னா ஒரு இடத்துல கூட அவருடைய கடந்த ஞானத்தை நம்ம குறை கூறவே முடியாத அளவுக்கு தான். அதனால இந்த கீழும் தேவையே, எனக்கு காலம் ரொம்ப குறைவா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் 30 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆன கிரீடம் இன்னைக்கு அப்படியே மிஸ் ஆகி 30வது நபர் இருக்குன்னு வச்சுக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அப்படி வச்சுக்காங்க. அவர் செய்த உடன்படிக்கை 10 வருஷத்துல அவர் அதுல உண்மை இல்லாம போயிருக்கும் போது இன்னொருத்தருக்கு போயிருக்கும். அந்த நபர் இவரை போலவே இருந்திருப்பாரு. அவர் மிஸ் பண்ணி 2 வருஷம் கழிச்சு அவர் மிஸ் பண்ணி இப்படிமா மிஸ் பண்ணி இந்த 30 ஆண்டு காலத்துல ஒரே கிரீடம் 30வது நபர்கிட்ட வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணம், 30வது நபர் எப்படி இருக்கிறாருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை ஒருத்தர் பண்ணார்ல, மிஸ் ஆன ஒரு கிரீடத்துக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிள் 30 வருஷம் அவர் மாதிரியே இருப்பார். குணத்திலும் பண்புகள்லையும் அவர் வாழ்க்கை சூழல்கள்லையும் அவருடைய அறிவு சார்ந்த விஷயத்திலும்
அவருடைய உடல் வலிமை சார்ந்த எல்லா விஷயத்திலையும் கல்ச்சர்லையும் தேசத்திலையும் அப்படி வச்சுக்காங்க. அப்படியே இருந்திருப்பார். இப்ப அவரு இந்த அழைப்புக்குள்ள வரும்போது அடுத்த வருஷம் சபை முடியுது அப்படி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் தான் அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஓடி முடிச்சிருக்கிறார். இப்போ ஒருவேளை 30வது நபர் திரள் கூட்டமாவோ புரியுது எப்படி வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. வந்து நாளைக்கு கேள்வி கேட்கும்போது என்ன மாதிரிதான் இவரு இருந்திருக்கிறார், இந்த இடத்தை அடையக்கூடியவரு. பட் என்ன மட்டும் தேவனையும் சரியான கைட் பண்ணல. அவரை நல்லா கைட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு மாத்திரம் விசேஷித்த ஒரு ஆவி கிடைச்சது. எனக்கு இதே ஆவி கிடைச்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன். அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன வைக்கிறாருன்னா, ஒரு கிரீடத்தை மிஸ் பண்றவங்க அந்த கிரீடத்தை அடுத்த நபர் எடுக்க வரும்போது அவங்கள மாதிரியே இருப்பாங்க. பாருங்க, தவற தவிர திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு அதே கல்லு தான் வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஓட்டை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு ஒரு கல் பொருத்தி பாக்குறாரு. அந்த கல் சேரலங்கும் போது திரும்ப அதே வடிவத்துல தானே ஒரு கல்லை வைக்க முடியும். இப்ப ட்ரையாங்கிளுக்கு நம்ம ரெக்டாங்கிள் வைக்க முடியாதுல்ல. அப்படித்தான் இந்த அழைப்பு போயிட்டு. இப்ப மறுபடியும் ட்ரையாங்கிள் வருது. சரியா அந்த இடத்துல ஃபிட் ஆகலைன்னா மறுபடியும் அது போகுது, இன்னொன்னு வருது. சின்ன சின்ன செதுக்கள் தான் தேவைப்படுது இந்த மாதிரி. இப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நியாய தீர்ப்புகளை ஒருவர் என்ன பண்ண முடியாது. இப்ப லாஸ்டா வந்தவர் 1,44,000 பேருக்கு உண்டான பரிசை அவர் கட்டும்போது ஒருவேளை ஜனங்களுடைய மனநிலை என்னவா இருக்கலாங்கிறது தான் ஒரு வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ல இருந்து அப்படி வசனங்கள் படிச்சுட்டே வாங்க. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார். சமயம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம விளக்கத்தை கொடுத்தோம். இப்ப திராட்சை தோட்டத்துக்கு பணியாட்களை நியமிக்கிறதுக்கு முதலாளி என்ன பண்றாரு, காலையில இருந்தே ஸ்டெப் எடுக்கிறார். அதிகாலையில இருந்தே வேலைக்கு ஆட்களை கூலி பேசி கூட்டு போறாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு 3ஆம் மணி வேலையிலையும் அதே மாதிரி தெருவில் நிற்கிறவங்களை வந்து பார்த்து, உங்களுக்கு வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லி சம்பளம் பேசி அதே சம்பளம் பேசி மறுபடியும் 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம் வந்து ஆல்ரெடி வேலை முடியறதுக்கு இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அப்ப 1 hour தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யணும். இப்ப கூலி போடும்போது அந்த 11ஆம் மணி வேலையில் அழைக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு சம்பளம் கொடுக்கும்போது முன்னாடி இருக்கிறவங்க பூரா என்ன ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அப்ப அவர் கொடுத்ததை விட நம்ம 11 மடங்கு கூட கொடுக்க போறாரு. அதுக்கு பகுதி நேரத்துல வந்தவங்க அதை விட ஒரு பாதி கிடைக்கும். இப்படி எல்லாம் அவங்க கணக்கு போட்டுட்டு அந்த 11ஆவது மணி வேலையில் அழைக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த அதே சம்பளத்தை 1ஆம் மணி வேலையில, 3ஆம் மணி வேலையில, 6ஆம் மணி வேலையில அழைக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கும்போது 9ஆம் மணி வேலைக்கு இது என்ன அநியாயமா இருக்கு. அவர் இப்பதானே வந்தாரு. நாங்க காலையில பனியிலையும் மதியம் கொடுக்குற வெயிலையும் எல்லா கிளைமேட்டையும் இன்னைக்கு நாள் முழுக்க தாங்கி 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்கோம் அதிகாலையில இருந்து. அவருக்கு எங்களை சமமாக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நிஜமா என்ன சொல்ற, சிநேகிதரே நான் உனக்கு வஞ்சகம் செய்யறேன், உனக்கு துரோகம் ஒன்றும் செய்யல, அநீதி செய்யறேன். நான் பேசும்போது என்ன சம்பளம் உனக்கு பேசணும் அதை என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஆனா கடைசி மணி நேரத்துல வந்தவனும் 1 மணி நேரத்துக்குள்ள உன் வேலையை என்ன பண்ணிட்டான், நீ காலையில இருந்து செஞ்ச வேலைய இப்ப அவருக்கு சம்பளம் குறைச்சு கொடுக்கணுங்கிற அளவுக்கு என் மனசு குறுகியதாக இல்லை. நான் ரொம்ப தாராள பிரபுவா இருக்கும்போது நீ என்ன பண்ணாங்க, நீ வஞ்சகனாக. அழகான விஷயம், ரொம்ப எளிமையான விஷயம். இவ்வளவுதான். இந்த ஓமைய 1000 வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். நாம இப்ப நம்ம இருக்கக்கூடிய லாஸ்ட் மினிட்ல கூட கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்னாடி ஒரு கிரீடம் இன்னொருத்தருக்கு போகுதுன்னு அப்படி எடுத்துட்டா கூட லாஸ்ட் மினிட்ல வர்றவங்களுக்குள்ள அந்த குணலட்சணங்கள் ஒண்ணு மேஜிக்காக உருவாயிராங்க. அந்த குறுகிய காலம் தான் தேவன் நமக்கு கூட டிசைட் பண்ணிருப்பாருங்க. அப்படி வச்சுக்கணும். அந்த 1.5 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ
தேவன் நமக்கு கொடுத்துட்ட சத்திய வார்த்தைகளுக்கும் பரிசுத்தாவிற்கும் கிடைச்சிட்ட இந்த சந்தர்ப்ப சூழலுக்கும் வறட்சி பாதையை மட்டுமே திங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அனுபவங்களை நன்மையா மட்டுமே பார்த்திருந்தோம்னா நேரம் ஓட்டலாம். ஏன்னா அந்த இடத்துக்கு லாஸ்ட்ல வர நபர் ஓடி முடிக்கிறாருனாலே நம்மளாலையும் முடிஞ்சிருக்குங்கிறது தான் அவருடைய கருத்து. எனவே ஓடி முடிக்கிறவங்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இந்த ஊமைங்க நமக்கு. ஏன்னா சில வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். நமக்குள்ள ஒரு விருப்பம் உண்டாகுது, சிந்தை உருவாகுதுன்னா தேவனே நமக்கு உண்டாக்கக்கூடியதான். ஆனா இப்ப இன்னொருத்தருக்குள்ள இல்லைன்னு அவருக்குள் உருவாகி அவர் ஓடி முடிக்கிறாருன்னா எனக்குள்ளும் அது உருவாகிறதுக்கான சகல சாத்தியக்கூறுகளும் இருந்துச்சு. நான் அதை என் லைஃப்ல பயன்படுத்தி. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எல்லாரையுமே தகுதிப்படுத்துகிறவர் தேவன் தான். பட் பாரபட்சமாகலாம் இல்லை. தேவன் செய்யறது ஒருபோதும் அநீதின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, காலங்கள் கூடுதலா இருக்கு, நான் வறட்சியே இல்லை அப்படி யோசிச்சாலும் அது நமது அதிருப்தி சோர்வுதான். காலம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, நான் எப்படி ஓடி முடிக்க போறேன்? இல்ல, உங்களால ஓட முடியாதுன்னு இந்த அழைப்புக்குள்ள தேவன் உங்களிடம் பண்ணிருக்கோம். இன்னொருத்தர் பலசாலியா இருந்துட்டார், அவருக்கு அவ்வளவு திறன் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கவும் முடியாத அளவுக்கு அழகா பவுலை யூதாசையும் கூட நமக்கு எடுத்துக்காட்டாக. ஆனாலும் இதன் மத்தியில தேவனே செய்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய தகுதி எங்களால் அல்ல, தேவனே சகல தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் நமக்குள்ள உண்டாக்குகிறார்கள். வார்த்தை பாரபட்சமாக நம்ம புரிஞ்சுக்க கூடாதபடிக்கு உதவியையும் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்பவர் சார்புல இருக்கு இந்த விஷயம். தேவன் எனக்குள்ள எப்படி சிந்தையை உருவாக்குறாரு, அதை எப்படி வலுப்படுத்துறாரு, பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துறாருங்கிறது உதவியும் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்பவர் சார்புல இருக்காரு இல்லைங்களா? தேவன் தான் எல்லாம் செய்யறாரு, மாற்றுக்கிறதே இல்லை. நமக்குள்ள எந்த ஒரு கனியும் பரப்பிலிருந்து அனுமதி இல்லாம உருவாக்கும். எந்த விதமான ஆவியின் வரங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்குள்ள உருவானதான் கிறிஸ்துவனுடைய சாயல் நமக்கு பூர்ணப்படப்படும் போது தேவனுடைய பார்க்குது. பட் அந்த பார்க்கல என்னுடைய பங்கு ஒரு கீழ்ப்படுதலோடு இருக்கணும். அந்த கீழ்ப்படுதல் இருந்துச்சுன்னா நீங்களோ நானும் கால நேரங்களை குறை சொல்ல மாட்டோம், சொந்த அறிவை குறை சொல்ல மாட்டோம், நமது மாம்ச பலவீனத்தை குறை சொல்ல மாட்டோம். முதலாவது புது சிருஷ்டியா பார்க்க தெரிஞ்சுட்டாலே இந்த விஷயங்கள் எல்லா குழப்பங்களும் நமக்கு என்ன. இவ்விதமாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாள்ல இந்த பேஜ் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய அதிகப்படியான விலைகினங்களாக நம்ம சிந்திக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து இன்னும் ஒரே ஒரு பார்ட் அதனுடைய கன்க்ளூஷன் இருக்கு. அதை நாம் அடுத்த முறை தியானிக்கும் வரைக்கும் வசனங்களை ஒருவருடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.